நம்ம அல்பேனியாவில் பண்ண ஒரு விஷயம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச எபிசோட் அது. வெல்கம் டு லாஸ்ட் ரெசோர்ஸ் 3 ஐஸ் நேஷனல் பார்க். ஏதோ கேம் மாதிரி விளையாண்டுருக்குறாங்க. ஊனோ டிக்கெட். இந்த குகைக்குள்ள நிறைய நடக்க வேண்டியது இருக்கும். அதனால இந்த கிளாஸ்ட்ரோபோபியான்னு சொல்லுவாங்கல்ல, இந்த சாமி என்ன தெளிவு என்ன கலரு என்னென்ன பண்றாரு பாருங்களேன் இவரு. only one person no keep best for the last அப்படின்னு அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு பாருங்களேன். டீ வந்து கடிச்சிட்டு போகுது. அவ்வளோதாங்க, கிளம்பி விட்டோம் இன்றைய டூருக்கு. அகெயின் நம்மளோட ஹாஸ்டல் 57 போய் ஃபஸ்ட்டு அட்டகாசமான ஒரு லோக்கல் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறம் இன்றைக்கி வந்து இந்த vlog-ஐ கண்டினியூ பண்ணுவோம். வணக்கம், நான் குமார். நம்ம இப்போ வேர்ல்டு பட்ஜெட் டூர் சீசன் 6 இருக்கங்க. சாண்டோ டொமிங்கோ அப்படிங்கிற டொமினிக்கன் ரிப்பப்ளிக்கோட கேபிட்டலில் இருக்கோம். ஸோ முந்தின எபிசோட்ஸ் பார்த்துட்டீங்க தெரியும். அந்த அட்டகாசமான சமனா பெனின்சுலாலேருந்து கலெக்டிவோவும் பஸ்ஸையும் மாறி மாறி பிடிச்சி ஃபைனலாக வந்து சேர்ந்துட்டோம் மறுபடியும் கேபிட்டலுக்கு. அடுத்த நாடு கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு. அடுத்த எபிசோட் பார்ப்பீங்க. இந்த இதோட கடைசி கண்ட்ரியான ஜமைக்கா போக போகிறேங்க. ஹைத்தி வந்து இந்த தடவை நம்ம பண்ண முடியாமல் போயிடுச்சு. மிகவும் வருந்துகிறேன் நான், தயவுசெய்து மன்னிச்சுக்குங்க. ஸோ அதனால் நம்ம இந்த இதில் 5 கண்ட்ரி தான் பண்ண போகிறோம். இன்னும் ஒரே கண்ட்ரி, லாஸ்ட் கண்ட்ரி ஜமைக்கா. ஸோ இன்றைக்கி டூர் என்ன பண்ண போகிறோம், அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சாப்பிட்றலாம் வாங்க. இப்போ பாருங்க, இது வந்து நம்ம ஊரில் இந்த கேன்டீன்லாம் இருக்கும்ல, இந்த லோக்கல் கேன்டீன்ஸு, லோக்கல் மக்கள் சாப்பிட்றதுக்காக அந்த மாதிரியான ஒரு கேன்டீன் தான் இது. நான் ஆல்ரெடி ஒருக்கா சாப்பிட்டுட்டேன், ஆனால் அன்றைக்கி வீடியோ எடுக்கல வந்த அன்னைக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு இன்றைக்கி இதை காட்டி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த டூரை கண்டினியூ பண்ணுவோம். பாருங்களேன், இங்கே லோக்கல் மக்கள் சீப்பாக சாப்பிட்றதுக்கு இதுதான் பெஸ்ட்டு. இது எப்படின்னா லஞ்ச் மட்டும்தான் இங்கே இந்த கேன்டீனில். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழன், வெள்ளின்னு நினைக்கிறேன். அதில் என்ன மெனு அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. இதுதான் ஸ்டாண்டர்ட் மெனு. இது நம்ம பணம் கொடுத்து சாப்பிட்டுக்கலாம். 200 பெசோ, அதாவது இந்தியன் மணிக்கு 300 ரூபாய்க்கு சாப்பாடு, கறி வித் இது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி. ஒரு நாளைக்கு சிக்கன் இருக்கும், ஒரு நாளைக்கு பீஃப் இருக்கும், ஒரு நாளைக்கு போர்க் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வெரைட்டியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை என்ன இருக்குன்னு கேட்டுட்டு அதை ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுவோம். 1000 பெசோ கொடுத்தேன். இங்கே பாருங்கள், 800 கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரே விலை தான். எது எடுத்தாலும் இல்லை, ஒரே ஐட்டம் ஒரே விலை 200 ரூபா ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஐட்டம். இன்றைக்கி வந்து சிக்கன் தான் இருக்காட்டிருக்கு. என்னென்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அரோஸ்னா ரைஸுங்க சாப்பாடு, போயோன்னா சிக்கன், அப்புறம் இது வந்து இது சாலட் மாதிரி கொடுப்பாங்க, அப்புறம் வாழைக்காய் சிப்ஸ் கொடுப்பாங்க. அது எல்லாம் பார்த்துருப்பீங்களே, எங்கே போனாலும் வாழைக்காய் சிப்ஸ் தான். ஸோ சாப்பாடு, வாழைக்காய் சிப்ஸு, சிக்கனு, சாலடு. வெயிட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஃபைனலாக நம்மளோட சாப்பாடு வந்துருச்சு. கிராசியஸ். அதை பார்க்குறதுக்கே அழகாக இருக்குதுங்க. தேங்க்யூ, கிராசியஸ். ஸோ அட்டகாசமான இந்த டொமினிக்கன் ரிப்பப்ளிக்கோட லோக்கல் உணவு லா பண்டேரா நம்ம ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருப்போம். பார்த்துருப்பீங்க ஒரு 3-4 எபிசோடுக்கு முன்னாடி சாண்டோ டொமிங்கோ அந்த சிட்டி டூர் எடுத்துருக்கும் போது. அப்போ வந்து 500 பெசோவுக்கு சாப்பிட்டோம். இது இங்கே வெறும் 200 பெசோ தான். இதுதான் கரெக்டான விலை. சுட இருக்குது. நல்லா மசாலாம் போட்டு அருமையாக வறுத்துருக்காங்க. அப்புறம் வழக்கம் போல் இவங்களோட வாழைக்காய் பஜ்ஜி, அப்புறம் சாலடு, வெள்ளை சாப்பாடு நிறைய சாப்பிட்றாங்க. அப்புறம் அதுக்கு தொட்டுக்க முக்கியமானது இவங்களோட இந்த பீன்ஸ் தாங்க, ப்ரௌன் பீன்ஸு. ஸோ இந்த பீன்ஸுக்கு ஏதோ ஒரு கறி தொட்டுக்கிறாங்க. சாப்பிடுவோம். அருமையாக இருக்குது சிக்கன். பசிக்கு சூப்பராக இருக்குது. அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். அப்படியே சாப்பிட்றேன் நான். அவ்வளோதாங்க, சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். தண்ணியெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட்ருக்கோம், அங்கெல்லாம் கூட தண்ணி ஃப்ரீ கிடையாது, கொடுக்க மாட்டாங்க. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. அதுவும் ஒரு தனி கிளாஸ் வச்சு தண்ணி வச்சு. இன்னொன்று என்ன ஒரு வித்தியாசம் பார்த்தோன்னா, இங்கே பாருங்களேன், வந்திருக்கவங்க எல்லாருமே வந்து டேக் போட்டிருக்காங்க. இங்கே எல்லாம் வந்து நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் இருக்குங்க. ஸோ இங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் மதியம் வந்து சாப்பிட்றாங்க. ஸோ எல்லாமே டேக் போட்டிருக்காங்க. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது இந்த கீழே ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது கடைகள், கேன்டீன் தான் போய் சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி டூரிஸ்ட்டுகள் போகிற ரெஸ்டாரண்ட் இல்லாமல் இந்த மாதிரி சாதாரண மக்கள் வந்து சாப்பிடக்கூடிய சின்ன கடைகளோ, இல்லை ஸ்ட்ரீட் ஃபுட்டோ, இல்லை இந்த மாதிரி கேன்டீனோ வந்து சாப்பிட்டா நம்ம பட்ஜெட்டில் முடிச்சுக்கலாம். அது எவ்வளோ பெரிய எக்ஸ்பென்சிவான நாடாக இருந்தாலும். ஃபுட் comida very good. Thank you. Gracias. Bye.
ஓகேங்க, அப்படியே போகலாம். இந்த சாண்டோ டொமிங்கோவில் வித்தின் சிட்டிக்குள்ளேயே கொஞ்சம் அவுட்டரு, ஆனால் வந்து இந்த சிட்டிக்குள்ளே தான் இருக்காது. ஒரு 10 கிலோமீட்டரில் ஒரு நேஷனல் பார்க் இருக்குங்க. சிட்டிக்குள்ளேயே ஒரு நேஷனல் பார்க் புதுசாக இருக்குல்ல, ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது அந்த காட்சி அமைப்புகள், இயற்கை. லாஸ் ட்ரெட்ஜ் நேஷனல் பார்க் அப்படின்னா இங்கிலீஷில் 3 ஐஸ் நேஷனல் பார்க். அப்படி என்னதான் இருக்குது அந்த 3 கண்கள் நேஷனல் பார்க்கில், போய் பார்த்துடலாம் வாங்க. வந்தாச்சுங்க. பாருங்க, கார் கிளீனிங் இதாக இருக்குது. எத்தனை கார் நிற்கிது க்ளீன் பண்ணுறதுக்கு? வாய்ப்பே இல்லை. போலாம். மறுபடியும் மேப் போட்டோன்னா தான் தெரிஞ்சது 400 மீட்டர் தான், பக்கத்துலேயே இருக்குது பஸ் ஸ்டாப்பு. ஆனால் என்ன, ஒரு பஸ் கிடையாது, 2 பஸ் மாத்திரம். முதல் முறையாக இந்த நாட்டில் வந்து வழக்கமான டவுன் பஸ் எடுக்க போகிறோம். கலெக்டிவோ அந்த ஷேர் டாக்ஸியெல்லாம் எடுத்தாச்சு, இன்னும் டவுன் பஸ் எடுத்ததில்லை. முதல் முறையாக பஸ் ஸ்டாப் அங்கே இருக்குது பாருங்களேன். 66 இந்த நம்பரில் நம்மளது வந்து C10 C11 அது எடுக்கணும். வரும், வெயிட் பண்ணுவோம். முக்கியமாக இந்த நாட்டில் ஏதாவது பஸ் கார்டா இல்லை டைரெக்டாக கேஷ் கொடுக்கணுமா, அதுவும் எதுவும் தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. கியூபாவுக்கு இதுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா, பக்கத்து நாடு தான், எல்லாம் ஒரே மாதிரி தான். அதே ஸ்பானிஷு, அதே காலனைசேஷன், அதே விதமான மக்கள் எல்லாம் ஒன்று. பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து அங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். அந்த கூகுள் மேப்ஸில் வந்து அந்த கார் போகிற இது நேவிகேஷன் மட்டும் காட்டும், பஸ்ஸெல்லாம் எதுவும் காட்டாது. எந்த பஸ்ஸில் ஏறணும், எங்கே போய் ஏறணும் அதெல்லாமே. ஆனால் இதில் எல்லாமே உங்களுக்கு காட்டுதுங்க. ஸோ டைரக்ஷன் முதல் கொண்டு எங்கே ஏறணும், எங்கே இறங்கி எந்த பஸ் மாற்றணும் எல்லாமே காட்டுது. அதனால் எந்த மக்கள் ஹெல்ப்பும் இல்லாமல் நம்மளே ஈஸியாக வந்து எங்கேனாலும் ட்ராவல் பண்ணிக்கலாம். அதுமாதிரி இந்த மாதிரியான சிட்டிஸில் நம்ம முந்தின எபிசோட்ஸில் பார்த்த சமநாளையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. டவுன் பஸ்ஸு வெறும் அந்த கலெக்டிவோ ஷேர் டாக்ஸி தான். அது வரும்போது வரும், மக்கள் ஏறுனா. வெயிட் பண்ணுவோம். பெரிய பஸ்ஸு எதுவும் காணாங்க. இந்த மாதிரி எல்லாம் மினி வேன் மாதிரி தான் போயிட்டுருக்குது. ஒருவேளை இது வேறு போகுமோ, ரூட் ஆஃப் 14 இது வேறு இல்லையே. இதுவும் மினி வேன் மாதிரி தான் வருது. எக்ஸ்பிரஸோ பி வேகமாக போகுதே ஒளி, எவனும் நிறுத்துற மாதிரி இல்லையே. குழப்பமாக இருக்கிறதே. பார்த்தங்க, இந்த கரெக்டிவ் நின்றுச்சு, இதில் ஏறிட்டேன். அந்த லொக்கேஷன் காமிச்ச போகுமான்னு, போகும் அப்படின்னாரு. அவனிடோ மெக்சிகோ ப்ராக்சிமோ அப்படின்னு. சரி பரவாயில்ல, ஏறிட்டேன். அந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி முடியல, அங்கே போயிட்டு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே பஸ் தான். பஸ்ஸா இல்லை இந்த மாதிரி ஷேர் டாக்ஸியா, இடத்த சொல்லி இது பண்ணிட வேண்டியதான். லாஸ் ட்ரெட்ஜ் நேஷனல் பார்க். அதுக்கு பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இதான் இந்த இண்டிபெண்டன்ஸ் பார்க்கே வந்தமே. இந்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. வந்துட்டு அப்புறம் இங்கே போய் அந்த ஓல்டு இது கொலோனியல் ஸ்ட்ரீட்டு சாப்பிட்டது, சுற்றி பார்த்தது எல்லாம் பார்த்துருப்போம். போய் பஸ் ஏறுவோம். இந்த நாட்டோட முக்கிய இடம். ஸ்பானிஷ் வந்தோடனே இங்கே தான் வந்து கொலம்பஸ் வந்தது, அதுக்கப்புறம் ஸ்பானிஷ் வந்தது, ஆட்சி செஞ்சது எல்லாம் இங்கே தான். அட்டகாசமாக இருக்குது பாருங்கள், டொமினிக்கன் ரிபப்ளிக் கொடி. ஓகே, நான் அப்படியே மேப்பை பார்த்து கரெக்டாக இறங்குறேன். ஓகே கிராஜஸ், பாய். இங்கே இறங்கிட்டோம். இங்கே இருக்க ஒரு பஸ் ஸ்டாப், அங்கே போய் இருக்கலாம். இதுக்கு இந்த சந்தை போகிறவங்களாட்ட இருக்குது. நம்ம பஸ்ஸு மெயின் ரோட்டில் இருக்குது. அங்கே இந்த இடம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்ம அந்த கரீப் டூர்ஸ்க்கு இங்கேருந்து இது போகிறதுக்காக, லாஸ் செரனாஸ் போகிறதுக்காக, சமனா போகிறதுக்காக அந்த கரீப் டூர்ஸ்க்கு போயிட்டு அங்கே வந்து லாஸ்ட் பஸ் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு லொக்கேஷன் கொடுத்து அங்கேருந்து ஷேர் ஆட்டோவில் வந்து நடந்து தங்கான்னு ஓடணுமே அந்த டெரனாஸ் பஸ் பிடிக்கிறதுக்கு. அந்த ஏரியா இப்படி லோக்கல் மக்கள் இருக்க ஏரியா சாதாரணமாக நல்லாயிருக்கு. இங்கேயும் ஒரு பெரிய பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்குங்க. என்னதான் கொஞ்சம் கரீபியன்லேயே கொஞ்சம் வசதியான நாடு, நிறைய பணம் பொருளுது, நிறைய டூரிஸ்ட் வராங்க. இருந்தாலும் இங்கேயும் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்க தான் செய்யுது. போலாம். யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா இந்த ஓலாவை வச்சு க்ளோஸ் பண்ணிடுவேன். அங்கே இருக்குது பஸ் ஸ்டாப்பு. பஸ் நம்பர் வந்து பஸ்ஸா இல்லை எதுன்னு தெரில, ஷேர் டாக்ஸியா. C1 C2 எங்கே போய் இறங்கணும்? லாஸ் ட்ரெஸ் நேஷனல் பார்க்கா? மார்ஜினல் லாஸ் அமெரிக்காஸ் ப்ராக்சிமோ புலவோட டெல் ஃபெரோ. இதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இது எப்படி சொல்லியே உங்களுக்கு புரிய வச்சு அதான் கஷ்டமாக இருக்குது கொஞ்சம். இருந்தாலும் சமாளிச்சிடும், நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம். C1 வந்தோடனே வந்து நல்லா தான் இருக்கும். இந்த பஸ் ஸ்டாப் மக்கள்லாம் நிற்கிறாங்க, வெயிட் பண்ணுவோம். இங்கே பெரிய பஸ்ஸே இல்லைங்க, டவுன் பஸ்ஸு எல்லாம் இந்த இதுதான்
டாக்ஸி மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. வந்துருச்சுங்க பஸ். Thank you, gracias. Yeah. Las Tres Ojos. Mira, papá, los Tres Ojos. Sí. Okay, gracias. Okay. அவ்வளோதாங்க, போயிட்டே இருக்க வேண்டியதான் ஸ்ட்ரைட்டாக. ஓலா லாஸ் Tres Ojos. பார்த்தீங்களா, C1 C2லாம் கிடையாது, ஷேர் ஆட்டோ மட்டும்தான் வருது. ஏரியாச்சு லாஸ்ட் ட்ரெஜோன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அது ப்ரொனன்சியேஷன் தப்பு. அவங்க லோக்கல்கிட்ட சொல்லும்போது அவங்க ஃபஸ்ட்டு குழம்புனாங்க, அப்புறம் அந்த இடத்த காட்டினேன். திஸ் இஸ் லாஸ் Tres Ojos அப்படின்னாங்க. சரி ஓகே, அவங்க சொல்கிறதா. அப்புறம் அவங்களே கூட வந்து டிரைவர்கிட்ட சொல்லி ஏற்றி விட்ருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க. அவ்வளோதான். இங்கேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டரு, எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் நின்று போகிறதுக்கு இந்த சிட்டி டிராஃபிக்கில். இதுக்கு எவ்வளோ வாங்குவாங்கன்னு வேறு தெரியல. அந்த ஏரி இறங்கணும்ல, அதுக்கு 30 பைசா வாங்கிட்டாங்க. 40 ரூபாங்க. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தான். 1 கிலோமீட்டருக்கு 40 ரூபா. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு 100 ரூபா வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். 100 பைசா இல்லை, ஒரு 50 பைசா மினிமம் வாங்குவாங்க. இங்கேயும் சிக்னல் இருக்குது, டிராஃபிக் இருக்குது ஓரளவுக்கு. ஏன்னா இந்த ஊரில் என்ன ஒரு 20 லட்சம் பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டோட்டலாக 1 கோடி கண்ட்ரியோட பாப்புலேஷன். இங்கே எப்படி 1/5 இருப்பாங்க. வந்தாச்சுங்க. நான் கூட 1/2 மணி நேரம் ஆகும், 20 மினிட்ஸ்லேயே வந்துருச்சு லாஸ் Tres Ojos நேஷனல் பார்க்கு. பாருங்க பக்கத்தில் வந்துருச்சு. இறங்கி ஒரு 3-4 நிமிஷம் நடந்தால் போதும். இறங்கிட்டு பணம் கொடுக்கணும் இருக்கு. கிராசியஸ். பரவாயில்லைங்க, 100 கொடுத்தேன், 15 கொடுத்துட்டாரு. 35 தான். அங்கே 1 கிலோமீட்டருக்கு 35 வாங்கினாங்க, இங்கே 7 கிலோமீட்டருக்கு 35 தான் வாங்குறாரு இவர். 35 ரூபா எவ்வளோ? கிட்டத்தட்ட ஒரு 55 ரூபா வருது நம்ம ஊர் பணத்துக்கு. இதே ரோடு தாங்க, இது ஒரு மெயின் ஹைவேலேயே அமைஞ்சிருக்கு இந்த நேஷனல் பார்க்கு. இந்த புண்டாக்கு என்ன சொல்கிறேன்ல, இந்த அமெரிக்கர்கள்லாம் அதிக வரும் அந்த முக்கியமான பீச் டவுனு. இங்கேருந்து ஈஸ்ட்டில் இன்னொரு 100 கிலோமீட்டர் போகணும். ஸோ அது இந்த ரோட்டில் தான் இருக்குது. இந்த ரோடு தான் வந்து ஏர்போர்ட்டும் போகுது. இன்னொரு 20 கிலோமீட்டர் போகணும் ஏர்போர்ட்டுக்கு. ஏர்போர்ட்டுக்கு வந்து ஏர்போர்ட் வரைக்கும் இந்த மாதிரி இது கிடையாது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், இந்த ஷேர் டாக்ஸி. ஏர்போர்ட் கொஞ்சம் மெயின் ரோட்லேருந்து உள்ளே இருக்குது, ஒரு 2 கிலோமீட்டரு. ஸோ நமக்கு பகலில் வந்தோம் அப்படின்னா நைட்டு எனக்கு வந்து ஒரு 8-9 மணி வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஷேர் டாக்ஸி மூலியமாகவே ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம். அங்கேருந்து இந்த கடைசி 2 கிலோமீட்டர் நடந்து போயிடலாம். ஆஹா, தண்ணி தான் கிடைக்குதே, குடிச்சிட்டு போகலாமே. ஊனோ கோகோனட் ஊனோ என்ன ப்ரைஸ் எப்படின்னு தெரியலையே. Peso. I know. No. ஆக்சுவலாக இதை பார்த்துட்டு இதை பார்க்காம விட்டேங்க. இங்கே தான் என்ட்ரன்ஸ் இருக்குது பாருங்கள், லாஸ் Tres Ojos நேஷனல் பார்க்கோட என்ட்ரன்ஸு. உள்ளே பார்க்கிங்கு. அங்கே வந்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகணும் அந்த காட்டுக்குள்ளே, நேஷனல் பார்க்குள்ளே. இங்கே 150 பைசா சொல்கிறாங்க. 150 பைசானா நம்ம ஊர் பணத்துக்கு 225 ரூபா. நேற்று முந்தின எபிசோட தான் பார்த்துருப்பீங்க, அந்த சமனா டூரிஸ்ட் டவுன்லேயே 50 பைசாவுக்கு தான் குடித்தோம் இளநீ. இங்கே வேணும்னே 150 பைசா சொல்கிறாங்க. இந்த இடத்துக்காகவா இல்லைன்னு தெரில. மேபி நம்மளே பார்க்குறதுக்காக டூரிஸ்ட்டுங்கிறதுனால ஜாஸ்தி சொல்கிறாங்களான்னு தெரில. 225 ரூபா கொடுத்து, அதுவும் இங்கே இறக்குமதி எல்லாம் பண்ணல இளநீங்க. அவ்வளோ இளநீ இருக்குது, ஜாஸ்தி வேணும்னே ஜாஸ்தி சொல்கிறாங்க. வேணாம். ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்குது, நாங்கள் ஏதாவது ஒரு ஜூஸ் மாதிரி குடிச்சு வந்துடலாம். ஒரு பொருளுக்குன்னு ஒரு நியாயமாக ரேட் இருக்குங்க. ஏமாத்தினால அது நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. ஒரு போய் சுற்றி தான் வரணுமாட்டிருக்கு. சுற்றி அங்கே வந்து ஏதாவது கடையில் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலாம். இளநீர் குடிக்கும் போல் ஆசையாக தான் இருக்குது, பட் இது நியாயம் இல்லை இந்த ப்ரைஸு. தாண்டி வர்றதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 3 லேனு மாற்றி வர வேண்டியதாக இருக்குது. நடந்து போகிறதா இருந்தால் வழியே கிடையாது. இல்லை அங்கே போய்க்கு வரணும்னு நினைக்கிறேன். அந்த இதில் மேலே ஒரு பிரிட்ஜ் மாதிரி போட்டிருக்காங்க, அதில் வரலாம். தாண்டியே வந்தாச்சு நம்ம. வாங்க, ஒரு குட்டி கடை இருக்குது. 50 பைசா இதை கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். அவ்வளோதாங்க, சூப்பராக வாங்கியாச்சு. இந்த சாக்லேட் மில்க்கு அவ்வளோ எனர்ஜி இருக்கும். தாகமாக இருந்தது, வேற ஒன்றும் இல்லை. நம்ம அல்பேனியாவில் பண்ண ஒரு விஷயம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச எபிசோடு அது. அந்த மாதிரி ஒரு விஷயத்த இங்கே பார்க்க போகிறோம். ஆனால் 3ஆக பார்க்க போகிறோம். என்னென்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்குள்ளே நான் குடிச்சு முடிச்சுட்டு பேசுகிறேன். சூப்பராக குடிச்சு முடிச்சாச்சு. கூகுள் ரிங்ஸா. ஓகே, கிராசியஸ். பாய் குட்டீஸ், பாய். அவ்வளோதான், கிராஸ் பண்ணி ஆரம்பிப்போம் நம்மளோட அட்வென்ச்சரை. 150 ரூபா கொடுத்து இந்த இளநீ குடிக்காமல் வெறும் 50 ரூபா கொடுத்து அங்கே போய் சாக்லேட் மில்க் குடிச்சு வந்தாச்சு. சூப்பர். ஓகே, வெல்கம் டு லாஸ் Tres Ojos 3 Eyes நேஷனல் பார்க். டிக்கெட் வாங்குறதுக்கு தான் லைனா இல்லை எதுக்காக நிற்கிறேன்? ஓ, என்னங்க பண்ணுறாங்க? ஏதோ கேம் மாதிரி விளையாண்டுருக்குறாங்க. Uno, 1 லெஃப்ட் ரைட் மாதிரி பண்ணுவாங்கல்ல, அது ஆட் மேன் அவுட் மாதிரி கண்டுபிடிப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காருங்க அவரு. ஓகே. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு.
டிக்கெட் இங்கே வாங்கணும். ஸோ இப்படி லைனில் நிற்கிட்டு மாட்டோம். வாங்க வாங்க. 100 பெசோ போட்டிருந்தது, நம்ம ஊர் பணத்துக்கு 150 ரூபா போட்டிருந்தது. பார்க்கலாம். பரவாயில்லைங்க. யூஸ்வலாக எல்லா நேஷ்னல் பார்க்கும் வந்து நல்ல அவுட்டரில் தான் இருக்கும். சிட்டிக்கு ரொம்ப பக்கத்தில் ஒரு 20 நிமிஷத்தில் முக்கியமான டவுன் டவுனில் இருந்து இப்படி ஒரு நேஷ்னல் பார்க்கு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. நமக்கும் ஈஸியாக இருக்குது, வந்துட்டு போகிறதுக்கும் வசதியாகவும் இருக்குது. அதை விட அட்டகாசமாக இருக்க போகுது. பார்க்காதவரை போகிறீங்க. Uno ticket. What is the problem? என்னங்க கார்டு மட்டும் தான் அக்செப்டடா? என்னன்னு புரியலையே. Here they won't accept cash? No. Only card. QR. Oh, Scan. Okay. Yeah. I have to pay in the scan. Same. No, I don't have a card. Solo No. card. How much is the ticket? 200. 200 peso? Can you pay? I'll give the money in cash. Ay, no. Because I bring the card now. Estamos lo mismo. Oh, they don't take cash. It seems like they don't take cash. You want to get straight tickets? No, can I give the money for You tickets? get straight tickets. Straight. Are you need 4? Me one person. So I need 2. So Three. 3 total. 3 people for you. Yeah. 3 tickets. 1. 3. Three. The rest. It's 200 peso for non-residents. அவங்களுக்கு பணம் கொடுத்துட்டேன். பார்த்தீங்களா, ஒன்லி கார்டு தான். நான் நல்ல வேலை கார்டு எடுத்துகிட்டு வரல. நான் இருந்தாலும் இன்னொருத்தர் ஹெல்ப் மூலியமாக வாங்கியாச்சு. இது ரொம்ப ஓவருங்க. கார்டு வைக்க வேண்டியது, அதுக்கோட்டு கார்டு மட்டும்தான் அப்படின்லாம் எப்படி? இட்ஸ் நாட் ஒர்க்கிங் இட் சீம்ஸ். இருங்க ஒன் மோர், வேறு கார்டு எடுக்கிறாங்க. தேங்க்யூ. 3 டிக்கெட் கொடுத்துட்டாங்க. அதில் ஒரு டிக்கெட் நமக்கு. கிராசியஸ். பார்த்தீங்களா, ஒன்லி கார்டு தான், கேஷ் கிடையாது கிடையாது இங்கே. நல்ல வேலை அவங்க வந்து லைனில் நிற்கல. நம்ம லைனில் நிற்கிறது நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம அவங்களோட கார்டை யூஸ் பண்ணி கேஷை அவங்களுக்கு கொடுத்துட்டு டிக்கெட்டை வாங்கிட்டோம். ஸோ இதுதான் வந்து மியூச்சுவல் ஹெல்ப்பு மகள. அதுதான் சைனீஸ் டூரிஸ்ட் ஆடுறது. எங்கே வந்து ஹெல்ப் கிடைக்குது பாருங்கள் நமக்கு. ஓகேங்க, டிக்கெட்டை வாங்கியாச்சு. மணி 2 போகுது. உள்ளே என்ட்ரு ஆகலாம். ஸோ இதுதாங்க அது பார்க்கே நேஷனல் லாஸ் ட்ரெசோர்ஸ். அப்படின்னு ட்ரெஸ்ஸுனா 3, ஒஜோஸ்னா ஐஸா. ஸோ மொத்தத்தில் 3 ஐஸ் நேஷனல் பார்க்குங்க. அவ்வளோதான். ரொம்ப ட்ரான்ஸ்லேட் பண்ணி குழப்பறேன் நான். ஸோ இதுதான் அந்த விஷயம். நான் உங்களுக்கு ஐன்னு சொல்லும் போதே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டாம், அல்பேனியாவில் ஒரு அட்டகாசமான ப்ளூ ஐ பார்த்தவன். அதே மாதிரி இங்கே டொமினிக்கன் ரிபப்ளிக்கில் ப்ளூ ஐ தாங்க பார்க்க போகிறோம். 1 இல்லை 3. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் 3 ஐஸ் நேஷனல் பார்க். ஓகேவா? ஸோ பயங்கரமான ஒரு கேவ் சிஸ்டம், அற்புதமான குகைகள் மற்றும் அற்புதமான இந்த அப்படியே அக்வா கலரில் இந்த தண்ணி, அது லகூன் ஷேப்பில் இருக்கிறதுனால அதை 3 ஐஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேவ் ஸ்டாண்ட்ஸ் தி பிரசன்ஸ் ஆஃப் பேட்டு, ஃபிஷ் இதெல்லாம் இருக்க மாட்டேங்குது. இங்கே டர்ட்டில்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஒரு அண்டர் கிரவுண்ட் நதி போகுது. ஓ எவ்வளவு கிராசியஸ். நம்ம இதில் இந்த தீம் பார்க்கெல்லாம் போனால் இந்த மாதிரி ஒரு இது கட்டி விடுவாங்க தெரியுமா? அதே மாதிரி கட்டி விட்டாங்க பாருங்கள். ஆனால் 200 பெசோங்கிறது 300 ரூபா. நம்ம இதுக்கு ஒரு சின்ன நேஷனல் பார்க்கு, ஒரு சாதாரண என்ட்ரன்ஸு, எதுக்கு இவ்வளவு டெக்னாலஜி, இவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ்னு புரியல. சரி பரவாயில்ல, வாங்க உள்ளே என்ட்ரானோடனே ஃபஸ்ட்டு வருதுங்க என்டர். போலாம் இருங்க. அதுக்கு முன்னாடி இதை பற்றி பார்த்துருவோமா என்னென்னு. நேச்சுரல் மானுமெண்ட் குவேஸ் டி லாஸ் ட்ரெசோர்ஸ். குவேஸ்னா கேவுங்க. 3 ஐ கேவ்ஸ் அப்படின்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி 3 கேவு. அதில் முதல் கேவ் தான் இதுன்னு நினைக்கிறேன் என்ட்ரன்ஸ். இப்படி உள்ளே போய் இப்படியே போயிட்டே இருக்கணும். ஸோ இது ஒன்றும் இல்லைங்க, முதலாக இந்த குகை சிஸ்டமையும் இந்த அண்டர் கிரவுண்ட் ரிவர் மற்றும் இந்த அற்புதமான லகூன்ஸை பற்றியும் எழுதியிருந்தது பார்த்தீங்கன்னா 1873 வந்து சாமுவேல் ஹசார்ட் அப்படிங்கிறவர் எழுதியிருந்தாருங்க. சாண்டோ டொமிங்கோ பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த நாட்டில் ஸ்பானிஷ் வர்றதுக்கு முன்னாடி 15th செஞ்சுரி முடிவில் இங்கே வந்து இந்த உள்ளூர் பழங்குடியின மக்கள் வந்து வசித்து வந்தாங்க. தைனோஸ் பீப்புள் அப்படின்னு சொல்கிறோம். இங்கேயும் சரி கியூபாலையும் சரி பூர்வகுடியில் இருந்தது அந்த நேட்டிவ் இண்டிஜினஸ் பீப்புள். இண்டியன்ஸும் இவங்க வந்தவங்க கூப்பிட்டாங்க ஸ்பானிஷு. ஸோ அவங்க வந்து அந்த தைனோஸ் இண்டியன்ஸ் தான் வந்து வசித்து வந்தாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரியான வந்து குகைகளையும் இங்கே கீழே இருக்கிற அந்த அருமையான அந்த குகை தண்ணீரையும் வந்து கடவுளாக கும்பிட்டாங்க. இன்னொன்று முக்கியமாக வந்து அவங்களோட சடங்குகள்லாம் செய்வாங்கள்ல, அவங்க பழங்குடியினர் சடங்குகள் எல்லாம் வந்து இங்கே தான் வச்சு செஞ்சுருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப ஒரு பிரசித்தி வாய்ந்த இடம் இது. அந்த மக்களோட குகைகள் தாங்க இது எல்லாமே. ஒன்று
அவங்களோட பாரம்பரியமிக்க இதெல்லாமே வந்து சடங்குகள் செய்கிறதுக்கு வந்து பயன்படுத்தினாங்க. ஒன்று. இரண்டாவது வந்து ஸ்பானிஷ் 16ஆம் நூற்றாண்டில் வராங்க, அவங்களுக்கும் இந்த தைனோ இண்டியன்ஸ்க்கும் சண்டை வருது. ஸோ அந்த சண்டேல தங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் அவர் இந்த இடத்த வந்து ஒரு மறைமுகமாக இடமா, மறைஞ்சிருக்கிற இடமா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. given by aboriginals who utilize these caves to worship and communicate with their gods. அவங்களோட அதான் கடவுள்களை கும்பிடுறதுக்காகவும் வழிமுறைகள் அந்த இதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சிங்க் ஹோல்ஸ் ஆஃப் லாஸ்ட் treasures originate about 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரிஜினேட் ஆகிருக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. when its ceiling collapsed due to the end of ice age and return of water to the oceans. Okay. Under the surface of the cave there are few lakes created by subterranean river. இங்கே ஒரு ஆறு ஓடுதாட்டு இருக்குது, புர்ஜோலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக மூணு குளங்கள் ஃபார்ம் ஆகிருக்குங்க. 3 lakes, 3 lagoons. ஆக்சுவலாக லேக்குன்னு சொல்கிறத விட லகூன்ஸ்னு தான் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். முதல் லகூன் பேர் அகுவாஸ் அஃபுரிஸ்தாஸ், அப்புறம் லா நுவேரா, அப்புறம் லாஸ் தமாஸ். வரிசையாக ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஃபைனலாக ஒன்று இருக்குது, இதெல்லாம் தாண்டி லாஸ் ஜகு ஜரகுலனாஸ். அது வந்து போட்டில் தான் போகணுமாமா, அது ஓப்பனில் இருக்கும். மற்றதெல்லாம் அண்டர் கிரவுண்டு லகூனு, அது மட்டும் ஓப்பன் லகூனு. ஸோ அது போட்டில் போகலாம். In addition, in this small area you find some pre-Hispanic petroglyphs and geminated stalagmites, in other words identical. சரி, ஓகே. இந்த அற்புதமான தைனோ இந்திய மக்களோட கடவுளாக கும்பிட்ட இல்லை அவங்க சடங்குகள் செய்கிற இந்த அற்புதமான 3 கண்கள், அதில் முதல் கண்ணை பார்க்க இறங்கலாங்க. ஸோ இதை என்ட்ரோ, அப்படியே போகலாம். இந்த குகைக்குள்ளே நிறைய நடக்க வேண்டியது இருக்கும். அதனால் இந்த கிளாஸ்ட்ராஃபோபியான்னு சொல்லுவாங்கள்ல, இந்த ஏறி இறங்குறது ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு வந்து முடியாதவங்களாம் இது வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த ப்ளூ ஐ, அதுதான் ஸ்பெஷாலிட்டி. இந்த மாதிரி கேவெல்லாம் நிறையா நம்ம பார்த்துட்டோம். ஸோ அருமையாக அமைஞ்சிருக்குப்பா கேவ். ஓ, இதுதான் ஃபஸ்ட்டு இதுங்க, லகோதி அசூஃப்ரி. அந்த ப்ளூ ஐ வந்து அல்பேனியாவில் ஓப்பனில் பார்த்தோம், கடலில் அழகாக ஃபார்ம் ஆகிருந்தது ஒரு கண்ணாட்டை. ஸோ இதில் வந்து குகைக்குள்ளே பார்க்குறோம். நிலத்துக்கு அடியில் அற்புதமான குகை, அதில் அற்புதமாக அமைஞ்சிருக்கு இந்த முதல் ப்ளூ லகூன் ஆர் ப்ளூ ஐ. சூப்பராக இருக்குதுங்க. நீங்கள் வந்து க்ளோஸில் பார்க்கணும், உங்களுக்கு தெரியும். அப்படியே அவ்வளோ ப்ளூ கலரு, அவ்வளோ தெளிவாக இருக்குது. ஆனால் முக்கியமான விஷயம், இவ்வளோ அழகாக இருக்கே, தண்ணிக்குள்ளே இறங்கி குதித்து ஒரு என்ஜாய் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சா பண்ண முடியாது. தண்ணிக்குள்ளே இறங்குறதுக்கு வந்து இங்கே வந்து தடைங்க. ஒன்லி வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். என்ன பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம், அதனால தான் யாருமே நீந்தலை பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு ப்ளூ கலர் எவ்வளோ ப்ளூவாக இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் வந்தால் நல்லா தெரியும். இது செனோட்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. நம்ம அந்த ஒமன்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் கேவ்ஸில் வந்து நிறைய இந்த மாதிரி இது அமைஞ்சிருக்குங்க. இது யுகாட்டன் பெனின்சுலா, மெக்சிகோலையும் இது ஃபேமஸ் ரொம்ப. ஓகே, அங்கேருந்து பார்ப்போம், தெளிவாக தெரியும். என்ன அல்பேனியா ப்ளூ ஐயில் எல்லோரும் குதிச்செல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. இங்கே வேடிக்கை மட்டும்தான். Hello. I am from India. Yeah, where? Which part? Chennai, South India, Tamil Nadu. Oh, Vijesh. I told you, Senthil. Oh, we met in... Oh, you didn't recognize me. Sorry. I was recognizing you, but still I was little confused because you didn't show any emotions or something. I was. How many Indians do you see every day? Yeah, that's right. நம்ம பார்த்தோம் இல்லைங்க, சத்வேஷ். ஓகே சூப்பர். நம்மளோட லாஸ்ட் இயர்னாஸில் நமக்கு வந்து லிஃப்ட் கொடுத்து பைக்கில் கூட்டிகிட்டு போனார்ல அந்த 3 பீச்சுக்கும், அந்த மெயினாக வந்து கைட் சர்ஃபிங் பீச்சுக்கு, அந்த சத்வேஷ் தான் இவர். தேங்க்ஸ் பிரதர், இட்ஸ் ரியலி சர்ப்ரைசிங் டு மீட் யூ ஹியர். Yeah. I was like waiting to say hi after you finish your like. No problem. Recognize you, but still I was little confused. It's fine. Great. Nice to meet you. Nice to meet you. அதுக்கு தான் நெத்தியில் அடித்தாப்ப கேட்டார், ஒரு நாளைக்கு எத்தனை இந்தியனை பார்க்குறீங்க அப்படின்னு. கரெக்டு தான், பார்த்தோடனே கண்டுபிடிச்சி பேசியிருக்கணுமா இல்லையா. நான் விளாக் எடுக்கிற இதில் ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. ஸோ முடிச்சுட்டு பேசலாமான்னு யோசித்தேன். அவரே கேட்டார், அசிங்கப்பட்டுட்டியே குமார் அப்படிங்கிற மாதிரி. அசிங்கப்பட்ட நாட்டோக்காரன் தான். சரி, எப்படி ஒன்று சூப்பராக இருக்குது. எப்படி அவங்க அங்கே தான் போகிறாங்க, நம்ம திரும்ப பார்த்துடலாம் அவரை நண்பரை.
சூப்பராக இருக்குங்க. ஐயோ என்ன கலர் பாருங்க, தெரியுதா உங்களுக்கு கலரு? இன்னும் கொஞ்சம் அந்த வெளிச்சம் வந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பட் இருந்தாலுமே அட்டகாசம் தான். அவங்களோட சிறப்பு வழிபாடுகள், சாமி கும்பிட்றது, மறைஞ்சிருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்பேற்பட்ட இடம் பாருங்கள், சிட்டிக்குள்ளேயே அழகாக வந்து மறைஞ்சிருக்கிறதுக்கு. இதெல்லாம் அவங்களுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் காலப்போக்கில் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சு இப்போ வந்து அதுக்கப்புறம் ஸ்பானிஷ் வந்து அவர் இந்த இதில் எழுதி புக்கில் அதுக்கப்புறம் நேஷ்னல் பார்க் அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறிடுச்சு. அப்பா என்ன தெளிவு பாருங்கள், தண்ணி கடியில் இருக்கிற அந்த பாறைகள், குட்டி குட்டி கல் எல்லாமே தெரியுது. பாருங்கள் ஃபோனில் எவ்வளவு தெளிவாக தெரியுது பாருங்கள் இந்த ப்ளூ ஐ. இதில் தாங்க நல்லா வரல, கோப்ரோவில் ரொம்ப சுமாராக வந்தது. அட்டகாசம், வாய்ப்பே இல்லை. என்ன கலரு! அதான் இந்த மாதிரி ரொம்ப இது லைட்டு கம்மியாக இருக்க இடத்துலலாம் ஃபோன் தாங்க பெட்ரு கோப்ரோவோட. 4Kல வச்சுருக்கேன், எந்தளவுக்கு வரும்னு தெரியல. நைட்டு செம்மையாக இருக்குது. ஐயோ என்ன தெளிவு, என்ன கலரு! அக்வா ப்ளூ நல்லா இருக்கா? என்ன தெளிவு பாருங்க தண்ணி. அற்புதம், இயற்கையோட அற்புதங்கள் இது ஒன்று. ஓகே போகலாம். அப்படியே சூப்பராக பார்த்துருவோமா இந்த ப்ளூ ஐயை டாப் ஆங்கிள்லேருந்து? சூப்பராக இருக்குல்ல கலர்? எப்படி இருக்கு பாருங்க, டாப்ல இருந்து எடுத்தா தான் நல்லா வருது. உச்சக்கட்ட தெளிவு, அருமையாக பார்த்தாச்சு. இன்னைக்கு நல்லா வெயில் வேற இருக்கு, அதனால இன்னும் நல்லா இருக்கு. எல்லாரும் அங்கே இருந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அங்கேருந்து இங்கேருந்து எடுத்தால் செம்மையாக இருக்குங்க ஃபோட்டோ. ஓகே அப்படி போகலாம். ஃபோனில் இது எடுத்து அட்டாச் பண்ணியிருந்து பார்த்துருப்பீங்க. ஃபோனில் எடுக்கிறது ரொம்ப நல்லா வருதுங்க கோப்ரோவோட. கோப்ரோ பொறுத்த வரைக்கும் அட்வென்ச்சர்லாம் சூப்பர், பார்த்தா எல்லாமே சூப்பர். ஆனால் இருட்டிருச்சுன்னா கோப்ரோ ரொம்ப சுமாராயிரும், வெளிச்சம் இல்லைன்னா. அதுக்கு ஃபோன் வந்து எவ்வளோ பெட்டராக வருது. வீடியோ பார்த்துருப்பீங்க, ஃபோன்லேயே 4Kல எடுத்தேன், சூப்பராக வந்தது. ஸோ இனிமேல் இதை காட்டும்போது நம்ம ஃபோனில் எடுத்து அட்டாச் பண்ணிடுவோம். ஓகேவா? அப்படியே முதல் ப்ளூ லகூன் முதல் கண்ணை பார்த்தாச்சு. அப்படியே ரெண்டாவது கண்ணுக்கு போவோம். பிரமாதம். நான் எதிர்பார்த்தேன், பட் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. அல்பேனியா ப்ளூ ஐ அளவுக்கு நல்லா இருக்கு. ஸோ அடுத்தது லா நெவக்ரா ரெண்டாவது போகலாம். இன்னும் மக்கள் அந்த பக்கம் இருந்து வந்திருக்காங்க. அப்படியும் வழி இருக்காட்டிருக்கு, இப்படியும் வழி இருக்கு, அப்படியும் வழி இருக்காட்டிருக்குங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி போய் பார்த்துருவோம். இப்படி ஒரு வழி போகுது, இது எங்கே போகுதுன்னு தெரியல. வழியிலேன்னு நினைக்கிறேன். வாவ், இருங்க நான் ஃபோன் ஆன் பண்ணிட்டு போகிறேங்க. இது அந்தளவுக்கு நல்லா தெரியலைங்க. பார்த்துடலாம். இதில் கொஞ்சம் என்ன ஒரு பிரச்சனைனா, ஃபோனில் குவாலிட்டி நல்லா வரும், ஆனால் வந்து உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் இருக்காது, ஆடி ஆடி வரும். ஐயோ இது தாங்க இதுவே. நம்மக்கிட்ட வந்து பெரிய கேமராலாம் இல்லைங்க. ஐஃபோன், சாம்சங்லாம் நார்மல் மோட்டோரோலா ஃபோன் தான் வச்சுருக்கேன். மோட்டோரோலா எட்ஜு மிட்ரேஞ்ச் ஃபோன், ரொம்ப சின்ன ஃபோன் கிடையாது, மிட்ரேஞ்ச் ஃபோன். ஒரு ப்ளூ ஐ பார்த்ததுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி 3 பார்க்க போகிறோம். ஐயோ வாய்ப்பே இல்லை சாமி, என்ன தெளிவு, என்ன கலரு! தண்ணி கடியெல்லாம் பாறை அவ்வளோ இது, பாறையோட ரிஃப்ளெக்ஷன் தண்ணியில் தெரியுது பாருங்களேன். தெரியுதா உங்களுக்கு? அங்கே உள்ள என்ன இருந்தாலும் அப்படியே தெரியும். அதாவது டிரான்ஸ்பேரன்சி, வெளிப்படைத்தன்மை. நம்ம சேனல் வந்து பயங்கர டிரான்ஸ்பேரண்டான சேனலு.
இதுவும் பயங்கர டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்குது. பாறை எவ்வளோ அப்படியே ஸ்நார்க்கலிங் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குதுங்க சீரியஸாக மேலே இருந்து. அருமைங்க. தைனோ மக்கள் கொடுத்து வச்சாங்க இப்படி ஒரு இடத்த இது பண்ணுறதுக்கு. என்னங்க இங்கேருந்து ஒரு இது மாதிரி போட்டு மாதிரி போகுதுங்க. பாருங்க, வாய்ப்பே இல்லை. அண்டர் கிரவுண்டுக்குள்ளே ஏதோ ஒரு கயிறெல்லாம் கட்டி ஒரு விஞ்சு மாதிரி இயக்குறாங்க. ஓ, அதுக்கு தான் லைன் நிற்குதுங்க. இங்கேருந்து அங்கே கொண்டு போய் விட்றாங்க, அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து விட்றாங்க. எவ்வளோ பெரிய லைன் நின்றுருக்கு பாருங்க. நின்று தான் அவனு வேறு வழி இல்லை. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய லைன் நிற்குது பாருங்கள். நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டே லைனை விட்டுட்டோம். நம்ம முன்னாடி ஒரு ஃபேமிலி போயிட்டாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே நிற்போம் இங்கேயே. அட்டகாசமாக அதில் போய் பார்த்துருவோம் வாங்க. இது 4வது கேவு தான் இந்த மாதிரி போட்டில் போகுதுன்னு சொன்னாங்க. 2, 3 அப்போ அந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பாட்டுக்கு இங்கே வந்துட்டோம். சரி பரவாயில்லைங்க, இதை முடிச்சுட்டு அப்புறம் அதுக்கு போய்க்கலாம். பக்கத்தில் வந்துட்டோம் க்யூவில். ஒரு 3-4 தடவை வந்துட்டு போயிடுச்சு. அதுக்குள்ளே கயிறு கட்டியிருக்காங்க, அதை பிடிச்சி அப்படியே லைட்டாக இழுக்கிறாங்க, அது அப்படியே போகுது. ஒன்றும் இல்லை, 2 பெஞ்சை வச்சு ஒரு மிதவை மாதிரி க்ரியேட் பண்ணி அந்த எண்டுக்கும் இந்த எண்டுக்கும் ரோப் கட்டி சென்டரில் ஒரு ரோப் கட்டி அந்த ரோப்பை பிடிச்சி அப்படியே லைட்டாக இழுத்து மூவ் பண்ணுறாங்க. வாய்ப்பே இல்லை. எவ்வளோ ஒரு சஸ்டைனபிள் இது, அருமையான விஷயம். இந்த எண்டு டு அந்த எண்டு போகிறது. அவ்வளோதான், வந்துட்டு இருக்கிறது. ஏறப்போகிறோம் இன்னும் சில நிமிடங்களில். பணம் எக்ஸ்ட்ரா 50 பைசா கொடுக்கணுங்கிற மாதிரி இருந்தது. அதுலேயும் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் 50 பைசா. பணம் கொடுத்துட்டாங்களா அவர்கிட்ட? கொடுத்துட்டு தான் வராங்க. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் தனி 200 பைசா நம்ம கொடுத்தோம். இதில் கேஷ் எங்கே கொடுத்தோம், இன்னொருத்தர் கார்டை வாங்கி தேய்ச்சோம். ஆனால் இங்கே வந்து இவர்கிட்ட கேஷ்லேயே கொடுத்துடலாம். இது மெயினாக இந்த மனிதனோட உழைப்புக்கு கயிறை பிடிச்சி இது பண்ணுறாருல்ல, நியாயம்தான். ஸோ இதுதான் கடைசி இதுங்க, ரைட்டுங்க. லாஸ் ஜெரமகுலனாஸ். படிக்கிறதுக்கே பயங்கர கஷ்டமாக இருக்குது. இது 4th. இது நம்ம 2வது 3வது பண்ணாமலே ஃபைனலுக்கு வந்துட்டோம். சரி முடிச்சுட்டு நம்ம செகண்ட் தேர்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் இருக்க போகுது. பட் ஸ்பெஷலாக இதுதான் உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாருங்க. ஐயோ என்ன தண்ணி, இந்த கொகை, அதில் இந்த குட்டி போட்டுன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு கேபிள் கார், அது மாதிரி வாட்டர் கார். அவ்வளோ, இதில் போயிடலாம் ஷோரா. ஐயோ only one person, no, just miss. நம்ம தான் லாஸ்ட். ஐயோ, இன்னொரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுமா? சரி போகலாம், ஒன்றும் பண்ண முடியாது. கயிறு அங்கே நல்லா கொடுத்துருக்காங்க. அப்படியே அதை முட்டு கொடுத்து நகுத்தியே நகுத்திட்டு போகிறாங்க. பிரமாதம். வாங்க நம்ம அப்படியே நம்மளும் உள்ளே போயிட்டு எடுத்து பார்ப்போம். காலை விட்டு பார்ப்போம், மீன் என்னதான் பண்ணுதுன்னு பார்த்துருவோம். கடிக்குது பாருங்க, குட்டி வந்து கடிச்சிட்டு போகுது. பெருசு வந்து நல்லாவே கடிச்சிட்டு போயிருச்சுங்க. குட்டி ஓகே, பெருசு கடிச்சாதான் பயமா இருக்குது. பயம் கிடையாது, ஒரு மாதிரி பூசுது. ரெண்டையுமே விட்டு பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஒரு நல்லாவே வந்து பல்லு இருக்குதுங்க அந்த மீனுக்கு. நறுக்குன்னு கடிச்சிட்டு போகுதுங்க. கடிக்க மாட்டேங்குதுங்க. இதை ஒன்று வந்து கடிச்சதுன்னா கிளம்பிடலான்னு பார்க்குறேன். ஓகே சூப்பர். மீன்கிட்ட இருந்து ஸ்பா பண்ணியாச்சு. பிரமாதம். பாருங்க எவ்வளோ குட்டி மீன் பெருசு அப்படின்னு. அவ்வளோதாங்க, சூப்பராக ஒரு ஃபிஷ்ஷாகவும் பண்ணியாச்சு. நல்லா இருக்கு இடம், அருமை. ஃபோட்டோ எடுத்தாச்சு, அப்படியே போகலாமா? ஸோ இதில் பார்க்கலாம் மீன் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது அப்படின்னு. இதுலேயும் நல்லா தெளிவாக தான் இருக்குது, பட் அந்தளவுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது. என்ன இதில் செல்ஃபி பண்ண முடியாது, இதில் செல்ஃபி பண்ண முடியாது. சூப்பராக வந்து இந்த மீனில் வந்து ஃபிஷ்பா பண்ணியாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? 3-4 தடவை கடிச்சு வச்சிருந்தது நம்மளைய. அதான் டக்குன்னு காலை எடுத்துட்டேன். போலாமா?
இது ஐ கிடையாது, இது வந்து 4th ஓப்பன் வாட்டர் லகூன். இதெல்லாம் இது ஐ கிடையாது. 1 மட்டும் பார்த்துருக்கோம். 2வது கண்ணையும் 3வது கண்ணையும் பார்த்துட்டு அப்புறம் இந்த நேஷனல் பார்க்லேருந்து கிளம்பலாம். ஃபஸ்ட்டு போய் போட்டை ஏறுவோம். பாருங்கள், ஒன்றுமே தெரியல. இது கரெக்டாக நம்ம வர்றதுக்கும் அந்த குட்டி போட்டு வர்றதுக்கும் சரியாக இருக்குங்க டைமிங்கு. ஒரு 5-6 பேர் தான் இருக்கோம். நம்ம இதிலே போயிடலாம். வரும்போது எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம். இப்போ பாருங்கள், டக்குன்னு வந்து போகிற மாதிரி இருக்குது. சில சமயம் இப்படி தான் நேரம் சூப்பராக அமையும், சில சமயம் அப்படி தான் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி வந்து ஒரு ஆள் நம்ம ஏறதுக்கு முன்னாடி நிப்பாட்டுவாங்க. ஆல் பார்ட் ஆஃப் ட்ராவல் அண்ட் லைஃப் ரெண்டுமே தான் சொல்லணும். ஓகே, வந்தாச்சு. சூப்பர். அப்படியே உட்காந்துருவோம். அப்பா போலாம். ஓகேங்க, இந்த ஓப்பன் வாட்டர் கேவுக்கு ஒரு நன்றி சொல்லிடலாம். தேங்க்யூ. போய்கொண்டிருக்கிறோம். எஸ், பரவாயில்லையே, தமிழ் புரிஞ்சிருச்சாடுறவங்களுக்கு எஸ்ங்கிறாங்க. You seems like you understand our language and said yes. Yes, yes. இந்த ரஜினி ஒரு படத்துல சொல்லுவார்ல, புரியலன்னா கூட தீ படத்துல நினைக்கிறேன், தம்பி இதுக்காக எஸ் எஸ் அப்படின்னு. அதே மாதிரி உங்களுக்கு எஸ் எஸ் அப்படிங்கிறாங்க. பர்ஃபெக்ட், பர்ஃபெக்டோ. ஓகேங்க, சூப்பர். கிராசியஸ், கிராசியஸ். தேங்க்யூ. பாய் 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 பாய். ஒரே சிரிப்பு, மழை தான், ஜாலி தான் இங்க. ஓகே, வந்துட்டோம். கிராசியஸ். தேங்க்யூ. 50 100 கொடுத்து 50 கொடுத்துட்டாருங்க. ஓகே, கிராசியஸ் பிரதர். தேங்க்யூ. தேங்க்யூ. குட் டே. பாய். தேங்க்யூ. பாய். இந்த இடத்துக்கும் ஒரு பாய். ஓ, இது வந்து 3rd கேவ். இப்போ புரியுது. இது 3rd கேவு. அந்த பக்கம் வந்து ஓப்பன் இருக்கு பார்த்தீங்களா, அது 4th இது. ஸோ இது வந்து ஒரு ப்ளூ ஐ மாதிரி, இது 3வது ஐ. இப்போ புரியுது எனக்கு. இப்போ 2வது மட்டும் பாக்கி இருக்குது, அது நம்ம போயிடலாம். ஓகே, பிரமாதம், நன்றி. 2வது மட்டும் மிச்சம் இருக்குது. போய் அதையும் பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தான். உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த 3வதும் 4வதும் சூப்பராக இருந்ததுங்க. 4வது நல்லா இருந்தது. 3வது முக்கியமாக இந்த போட்டில் போகிறது வித்தியாசமாகவும் நல்லாவும் இருக்குது. சஸ்டைனபிள். இது வேறு லைனில் நிற்கிறது மட்டும் தான் குறைய ஒரு இது. பட் நம்ம அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. போகலாம் வாங்க, கடைசியை பார்த்துருவோம். இதுதாங்க அந்த கடைசி 2வது ப்ளூ ஐ. இது 2வது. ஆக்சுவலாக அங்கே 1, இது 2வது. இதுக்குள்ளே போய் நம்ம பண்ணது 3வது. அதுக்கப்புறம் அந்த போட்டில் போய் பின்னாடி பார்த்தது ஓப்பன். இது வந்து 4வது. நம்ம 1 முடிச்சுட்டு 3வது 4வதுக்கு போயிட்டோம், 2 விட்டுட்டோம். லாஸ் டமாஸ் லகூன். போகலாம் வாங்க. இந்த கண் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ 2 கண்ணு பார்த்துட்டோம், நல்லா இருந்தது. முதல் கண்ணு சூப்பராக இருந்தது. 2வது கண்ணில் இந்த போட் இது நல்லா இருந்தது. 3வது கண் பார்த்துருவோம். இது ரொம்ப குட்டி கண்ணு தான், பட் நல்லா இருக்க மாட்டிருக்கு. பயங்கர ப்ளூவாக தெரியுது இங்கேருந்து. இது கோப்ரோவில் எடுக்கிறதுங்க. பாருங்க, கிளாரிட்டி அந்த அளவுக்கு இல்லை, ஃபோன் அளவுக்கு. பட் ஆனால் இதை நம்ம வந்து தண்ணிக்குள்ளே எடுத்துகிட்டு போகலாம். எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? ஓகே, ஒரு குட்டி ஷாட் அப்படியே தண்ணிக்குள்ளே வச்சு எடுத்தாச்சு. 1000 வருடங்களாக வந்து அந்த தைனோஸ் மக்கள் வாழ்ந்து வந்த குகை, அவங்களோட பாரம்பரியமெல்லாம் இங்கே தான் பண்ணியிருக்காங்க, வழிபாடு எல்லாமே. அந்த இடத்துக்கு நமக்கும் வந்திருக்காங்க, ஒரு சந்தோஷமான விஷயம். கியூபாலையும் இதை பண்ணியிருந்தோம். ஒரு குகைக்கு போய் இங்கே டொமினிக்கன் ரிப்பப்ளிக்கே பண்ணிக்காச்சு. எல்லாம் ஒரே மக்கள் தான், தைனோஸ் தான். பட் கியூபாவில் இந்த அளவுக்கு தண்ணி தெளிவாக இல்லை. இது அட்டகாசமாக பேரா சும்மாவை வச்சுருக்காங்க, ப்ளூ வைன்னு. பிரமாதம். Thanks brother, thanks for this great photo. Thank you. Bye. Adios. Bye. 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 Thank you. மேல இருந்து எடுத்தாருங்க, சூப்பரா வந்திருக்கு போட்டோஸ். இந்த ப்ளூ ஐ தான் பிரமாதம், வாய்ப்பே இல்லாதது. யூஸ்வலாக சொல்லுவாங்கல்ல, கீப் பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட் அப்படின்னு. அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு பாருங்களேன். இருக்கிற லகூன்ஸ்லேயே இருக்கிற கண்கள்லேயே இதுதான் மிக அழகான கண். நல்ல வேலை கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டாங்க. ஃபுல் கூட்டம் வருது இப்போ தான். இது பாருங்கள், ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சரியான கூட்டம். கரெக்டான டைமுக்கு வந்தாச்சு. அப்பாடா, இந்த 3 கண்களையும் உங்களுக்கு காட்டி விடுவதற்குள் எனக்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டது.
நன்றாக இருக்கிறதல்லவா? ஆமாம் சாமி, கொஞ்ச நேரம் அப்படியே போய் என் திட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெளியில் போகலாங்க. வழக்கமாக நிறைய ஹிஸ்ட்ரி சொல்லுவோம், நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். இன்றைக்கி உங்களுக்கு அழகாக இயற்கையை காட்டியாச்சு. வரலாறு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, ஒரு வித்தியாசமான தொழில் பண்ணுறாருங்க அவர். தொழில் அது என்னன்னு எனக்கு தெரியல. இங்கே பண்ணுறது ஃபேன் மாதிரி வச்சுருக்காரு, எலக்ட்ரிக் ஃபேனு. கீழே எல்லாம் இறங்கிட்டு வராங்கல்ல, வேத்து பூத்து வர்றவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஃபேன் போட்டு விட்றாருங்க. காசு வாங்குறது இல்லை, பட் இது சும்மா என்னென்ன பண்ணுறாரு பாருங்களேன் இவரு. வாய்ப்பே இல்லை. நம்ம வாங்கிக்குவோமா? எனக்கு கொஞ்சம் வாங்கிப்பா பிரதர். தேங்க்யூ தேங்க்யூ, கிராசியஸ். சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஓகேங்க, அவ்வளோதான். அட்டகாசமான இந்த 3 கண்களையும் பார்த்தாச்சு. முதல் கண், 2வது கண், இது கடைசியாக பார்த்தோம். 3வது கண் போட்டில் போய் அந்த பக்கம் 4வது கண் ஓப்பன் லகூன். அவ்வளோதான். முக்கியமாக இதில் வசித்து இதை வந்து ஒரு முக்கிய ஆவணமாக உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்த பூர்வகுடிகளான தைனோ இந்தியர்கள், நம்ம செவ்விந்தியர்கள் கூப்பிட்ற தைனோ இந்தியர்களுக்கும் மிக மிக நன்றி. அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் சொல்லணும். ஃபைனலாக அப்படியே வந்த வழியிலேயே கிளம்ப வேண்டியது தான். அவ்வளோதான். அவ்வளோதாங்க. அப்படியே மேலே போனால் என்ட்ரன்ஸ்க்கு போயிடலாம். என்ன அழகா எல்லாமே பக்கத்தில் அமைஞ்சிருக்கு பாருங்களேன். யூஸ்வலாக இது நிறைய நடக்கணும், ரொம்ப தூரம் போகணும்னு பார்த்தேன் நான். எல்லாமே பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது. அதுதான் இங்கே ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி. கோயில்கள் வந்தாலே இனிமேல் ஃபோன் தான் கரெக்டு. இல்லைனா நீங்கள் வேறு மெசேஜில் திட்டுவீங்க, லைட்டு கூட ஒழுங்காக யூஸ் பண்ண மாட்டியா குமார் அப்படின்னு. அவ்வளோதான். டப்புன்னு ஏறிட்டோம்னா அப்படியே முடிச்சிடலாம். பிரமாதமாக வந்தாச்சுப்பா. ஓகே, டாப் வியூ. அப்படியே நம்ம சலீடாவுக்கு போக வேண்டியதுதான். எக்ஸிட். தேங்க்ஸ் பிரதா. எக்ஸிட். அவ்வளோதான், கழட்டி விட்டுருவாங்க பாருங்க. கிராசியஸ். சலீடா. அந்த இது இருந்தால் வாங்கிடலாம், மேக்னெட்டு. கண்டிப்பாக ஏர்போர்ட்டில் இதை விட காஸ்ட்லியாக இருக்கும். எங்கப்பா மேக்னெட்டை காணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வருது பாருங்க மேக்னெட்டு. டொமினிக்கன் ரிபப்ளிக் சின்னதாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். $400 $8 சொல்கிறாருங்க. அநியாயத்துக்கு காஸ்ட்லியாக இருக்குது. $200 இஸ் ஓகே, கரெக்ட் ப்ரைஸ். 400 இஸ் டூ மச். இல்லை $4 சொன்னாரா? $4 பிரதர். திரும்பியே பார்க்க மாட்டேன். $4 மதிக்க மாட்டேங்கிறான். இவன்ட்டெல்லாம் வாங்கவே கூடாது. வேறங்க 10 வாங்க. ஒரு நியாயமே இல்லாமல் ரேட்டு சொன்னால் எப்படி? சரி, நம்ம வேற எங்கேயாவது வாங்கிக்கலாம், எங்கேயும் அமையும். இல்லைன்னா ஏர்போர்ட்டில் கூட வாங்குவேன், இவர்கிட்ட வாங்க மாட்டேன். சரி, ஓகே. அட்டகாசமாக ஆரம்பித்த பயணம். அதே கண்கள் மாதிரி இந்த 3 கண்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், வெளியே வரப்போகிறோம். போயிட்டு பஸ் ஏறி கிளம்புனா, நான் அதுக்கு முன்னாடி கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறேன், அப்புறம் போகலாம். அங்கே இது பண்ணுறது கஷ்டமாக இருந்துங்க, தொடர்ந்து வண்டி வருது. பட் இங்கே உங்களுக்கு வந்து மக்கள் கிராஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் கிராஸ் பண்ணலாம். அங்கே தான் பஸ் ஸ்டாப்பு. பஸ் ஸ்டாப்புன்னா என்ன, அந்த ஷேர்டு டாக்ஸி ஸ்டாப்பு. ஏறி போகலாம். அங்கே போய் ஜூஸ் குடித்தாலும் குடிக்கலாம், இல்லை இங்கேருந்து ஒரு 20 நிமிஷம் தான், டவுனுக்கு போயே குடிச்சிக்கலாம். பார்த்து கவனமாக போகணும், அதுதான் மேட்ரு. கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இது ஒருத்தர் இன்டர்வியூ போயிடலாங்க. வந்துச்சு. ஆனால் நிற்கிற மாதிரி நின்று போயிட்டாங்க அப்படியே. அட கொடுமையே. போய் அவ்வளோ தூரம் கிராஸ் பண்ணி வந்தேன், வண்டியை பிடிக்கலான்னு போயிடுச்சு. சரி, பரவாயில்ல விடுங்க. பஸ் போகுதா? வருது. Going to Centro, near Parque Independencia. Centro. This no. தப்பு பண்ணிட்டாங்க. ஏன்னா மேப்பை பார்த்துட்டு எது பக்கத்துலேயே வரேங்க. எனக்கு இண்டிபெண்டன்ஸ் பார்க் வரைக்கும் டைரெக்டாக போகாது. பார்க் ஒரு இல்லாமல் ஏதோ போட்டிருந்தது. சே, நின்று ஏறாமல் போயிட்டோமே. சரி, பரவாயில்ல விடுங்க.
அடுத்த வண்டி எதாக இருந்தாலும் ஏறிடுவோம். சிட்டிக்கு போயிட்டு பார்த்துக்கலாம் அங்கேருந்து எப்படி போகிறது அப்படின்னு. அதுதான் பெஸ்ட்டு. இது கேட்டு பார்ப்போம். Zona Colonial nearby Parque Independencia. Zona Colonial. The big bus. Oh, the big bus comes Yeah. to Parque Independencia nearby. Number? Yeah? Big bus number, bus number? They don't have number. Take the big bus. Oh, the big bus going to Parque Independencia. Parking them? No. No, La Duarte. La Duarte. In Duarte, another to Parque Oh, Independencia. walk, Parque Yes, Independencia. exactly. Okay. Gracias. La Duarte. Duarte. Okay. La Duarte இறங்கணுமா? அங்கேருந்து நடந்து போய்க்கலாங்கிறாங்க பிக் பஸ். Inside the bus. ஓகே 27. ஓகே. மேப்பில் பார்த்துக்கலாம்னு நினச்சா முடியாதுன்ட்டாங்க. சரி பார்க்கலாம். பிக் பஸ்ஸில் தான் போகணுமாமா. இது வேறு நம்ம பிக் பஸ் அங்கேயே எக்ஸெப்ட் பண்ணால் வரல. இங்கேயாவது வருதான்னு பார்ப்போம். ஒரு பஸ்ஸு வர மாதிரி தெரியுது, ஸ்லோவாக இருக்க மாதிரி. ஆனால் இது பிக் பஸ் கிடையாது. கேட்டு பார்க்கலாம். La Duarte. பார்க்கலாம். La Duarte. Go, La Duarte. ஓகே. அப்பா வெயில் பயங்கரமாக அடிக்குது. அதான் எல்லாரும் இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. முக்கியமான ஒரு பிரிட்ஜ் மேலே போயிட்டு இருக்கோம். அங்கே பாருங்களேன், அட்டகாசமாக இருக்கு. போகும்போதே பார்த்தோம் அந்த நாட்டில் வந்து பாரு ஆறு கடலில் கலக்கிற இடம். போய் அப்படியே அங்கே கரிபியன் கடலில் கலந்துருது. இந்த முக்கியமான பிரிட்ஜ், நாட்டோட பிரிட்ஜு. ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே பார்த்துருப்பீங்க, இந்த காரில் போயிருக்கும்போது பார்த்துருந்தோம். திடீர்னு ஞாபகம் போகும்போது காட்டிச்சு, அதான் டக்குன்னு காட்டிட்டேன். ஆல்மோஸ்ட் முடிஞ்சுதுங்க டொமினிக்கன் ரிபப்ளிக்கு. ஸோ இதான் கடைசி எபிசோட். ஹாஸ்டல் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணிவிட்டு செக் அவுட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி நைட் அங்கே தங்க போகிறதில்ல. அங்கேயே இருந்து எல்லாத்தையும் சார்ஜ் முடிச்சுட்டு ஒரு 8:30-9 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் எங்காவது அப்படியே லாஸ்ட் பஸ்ஸை பிடிச்சி ஏர்போர்ட் போயிட்டோம்னா நைட் அங்கேயே தங்கிட்டு ஒரு 4:30 மணிக்கு 10 மணிக்கு போயிடலாம் ஏர்போர்ட். 10-10:30க்கு மறுபடியும் காலையில் 7:30 மணிக்கு ஃப்ளைட்டு. ஒரு 4:30 மணிக்கு செக்இன் ஆரம்பிப்பாங்க. அங்கேயே ஒரு 6 மணி நேரம் தங்கிட்டு செக்இன் பண்ணி அடுத்த நாடான கடைசி நேரான ஜமைக்காவுக்கு போக வேண்டியது தான். இதுதான் பிளான். டவுன் பஸ்லேயே போய் தங்குற செலவையும் மிச்சம் பண்ணிடுவோம், டாக்ஸி செலவையும் மிச்சம் பண்ணிடுவோம். அவ்வளோதான் பேக் பேக்கிங். அடுத்த நாட்டில் இன்னும் செலவு பயங்கரமாக காத்திருக்கு நமக்கு ஜமைக்காவில். அதனால் எவ்வளோ முடியுதோ சேமிச்சிருவோம். அவ்வளோதாங்க, வந்து இறங்கி விட்டோம். ஆஹா, 1.6 கிலோமீட்டர் நடக்கணுமா? இந்த வழியில் இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டு நடந்து தான் போகணும். நடந்து போயிடலாம், போய் ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியதான். சாரிங்க, உங்களுக்கு முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன். இது என்ன போட்டிருக்கு தெரியுங்களா? எஃபிசிகோ அஃபினாஸ் பிரசிடென்டி ப்ரொஃபஸர் ஜுவன் போஷ் கோவினோ. இந்த நாட்டோட பிரசிடென்ட் யுவன் போஷோட ஆஃபீஸுங்க அது. இந்த பக்கம் பார்லமெண்ட் இருக்குது. வாய்ப்பே இல்லை. என்னடா போலீஸ் அன்னைக்கு வரும்போது பார்த்தேன், போலீஸ்லாம் நிற்கிறாங்களே, பயங்கர கெடுபடியாக இருக்குது அப்படின்னு. கவர்மெண்ட் ஆஃபீஸு, பிரசிடெண்ட்டோட ஆஃபீஸ் இங்கே இருக்குது. அதனால தான் இவ்வளோ இதாக இருக்குது. பெனிட்டோ சுரேஷ் ஸோ முக்கியமான தலைவராட்டு இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாக எல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் பயங்கரமாக இருக்குங்க. சரி, நம்ம அப்படியே பக்கத்தில் போயிட்டு முடிக்கலாம். நேற்று வாங்கின ஜூஸ் கடை போயிட்டு ஒரு ஃப்ரெஷ் வாட்டர்மெலன் நேற்று குடித்தோம். இன்றைக்கி லெமன் ஜூஸ் குடிக்கலாம். லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம். ஜூகோஸ் தி பத்தியாஸ் லெச்சோசா எல்லாம் இருக்குது. 105 பெசோ, பெருசு 125 பெசோ. லெமன் பார்ப்போங்க. ஓகே, கிராசியஸ் பாய். பாருங்க, லெமன் ஜூஸ் பெருசாக இல்லையாட்டிருக்கு. அதனால் இதே வாங்கிட்டேன். இருந்தது, பட் என்னன்னு தெரில, அவங்க இல்லைன்ட்டாங்க. அதனால் நமக்கு பிடித்த வாட்டர்மெலனே வாங்கியாச்சு. இது வந்து கிராண்டேங்க, இருக்கிறதுலே பெருசு. கிட்டத்தட்ட ஒரு 3/4 லிட்டர் வருமானம் தெரியுது. 135 பெசோ, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 180 ரூபா. இவங்க இப்போ வழக்கமாக யூஸ்வலாக ஓவராக ஐஸ் போடுவாங்க. நான் ஐஸ் கம்மியாக போடுங்க, மீடியமாக போடுங்க, இது நிறைய பழத்தை நிறைய போட்டு போடுங்கன்னு சொல்லி ஒரு வழியாக அந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டர் சொல்லி
பழத்தை நிறைய போட்டு ஐஸை கம்மியாக போட்டு கரெக்டாக போட்டிருக்காங்க. நேற்று இஷ்டத்துக்கு ஐஸை போட்டு விட்டாங்க, வெறும் ஐஸாக வாயில் வருது. இதோடு அப்படியே நம்ம வாங்க முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வித்தியாசமாக அமைஞ்சுது. முக்கியமாக அல்பேனியாவில் அழகாக பார்த்த அந்த ஒரு கண்ணு இந்த டொமினிக்கன் ரிப்பப்ளிக்கில் 3 கண்களாக பார்த்துட்டோம். 3i நேஷனல் பார்க் லாஸ் செரோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் முதல் சொன்ன மாதிரி ஹைத்தி போகலைங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு சீசனில் இதே மாதிரி தான் ஆச்சு. அந்த இது மட்டும் போகாம விட்டுட்டோம். எதுங்க, கொசோவோ. ஆனால் அது ட்ரை பண்ணி பார்டர் வரைக்கும் போயிட்டு திருப்பி அமுச்சு விட்டாங்க. நமக்கு வந்து அமெரிக்கன் வீசா செல்லுபடி ஆகாது, ஷெங்கன் வீசா வேணும்னு. ஆனால் இந்த தடவை ஆல்ரெடி பார்டர் க்ளோஸ்னே நமக்கு தெரிஞ்சு போச்சு. இத்தனைக்கும் ஹைத்திக்கு இந்தியன்ஸ்க்கு வீசா தேவையில்லை. நம்ம அடுத்து போகிற ஜமைக்காவுக்கும் இந்தியன்ஸ்க்கு வீசா தேவையில்லைங்க. வீசா ஃப்ரீ கண்ட்ரிஸ் இந்த ரெண்டுமே. நம்மளோட அமெரிக்கன் வீசா வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வந்தாலும் வரலாம். ஆனால் இந்த கண்ட்ரிஸ் வழியாக தான் இதை போக முடியுங்கிறதுனால நீங்கள் ரொம்ப கஷ்டம், அதாவது வீசா ஃப்ரீயாக இருந்தால் கூட. சரி, வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்த லாஸ்ட் கண்ட்ரி ஜமைக்காவின் பயணம் இந்த ஹாஸ்டலில் இருந்தே தொடரட்டும். வந்தாச்சு நம்மளோட ஹாஸ்டலு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எல்லாருக்கும் காட்டும். ஸோ ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்காத இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம், ஒரு 4-5 வீடியோ பாருங்கள். நம்மளோட ராண்ட் ரியல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்த எபிசோடில் அட்டகாசமாக ஜமைக்கா ஆரம்பிக்கலாங்க, போகிறத பார்க்கலாங்க. நன்றி, பாய். வந்தாச்சு நம்மளோட ஹாஸ்டல் 57. இங்கே தான் ஆரம்பிச்சது நம்மளோட முதல் டொமினிக்கன் ரிப்பப்ளிக் எபிசோட். இங்கேயே முடியுதுங்க. பார்க்கலாங்க. நன்றி, பாய்.